அன்மொழி தொகை. முதலில் அன்மொழி என்றால் என்ன என்பதை அறிந்து கொள்ளலாம். அன்மொழி என்பது அல் கூட்டல் மொழி என்று பிரியும். இதில் அல் என்பதற்கு அல்லாத என்பது பொருள் தரும். அடுத்து மொழி என்றால் சொல் என்று பொருள் தரும். எனவே அன்மொழி என்றால் கூறப்படும் தொகைநிலை தொடரிலே இடம்பெறாத, அதாவது அல்லாத சொற்களை சேர்த்து பொருள் கொள்வது அன்மொழி தொகை என்று அழைக்கப்படும். அடுத்து அன்மொழி தொகையானது 5 வகை தொகைநிலைக்கு பின்பு பிறக்கும். அந்த 5 வகையான தொகைநிலை என்பது 1 பண்புத்தொகை, 2 வினைத்தொகை, 3 ஓமைத்தொகை, 4 உம்மைத்தொகை, 5 வேற்றுமைத்தொகை என்று 5 ஆகும். அடுத்து இந்த 5 வகை தொகைநிலை தொடர்மொழிகளுக்குரிய உருபுகள் அல்லாத சில சொற்கள் மறைந்து வருவது அன்மொழி தொகை என்று அழைக்கப்படும். அன்மொழி தொகைக்கு ஓர் எடுத்துக்காட்டை இப்பொழுது பார்க்கலாம். தாழ்குழல் பேசினாள். இந்த தொடரை விரித்து பொருள் கொள்ளும் போது தாழ்ந்த குழலினை உடையவள் பேசினாள் என்று வரும். இந்த தொடரில் தாழ்ந்த குழல் என்பது வினைத்தொகை. வினைத்தொகை எவ்வாறு வருகிறது என்பதை நினைவு கூறலாம். வினைத்தொகை என்பது முக்காலங்களும் மறைந்து வரும். முதல் சொல்லானது வினை சொல்லாக வரும். இந்த தாழ்ந்த குழல் என்பது இறந்த காலத்தை குறிக்கிறது. தாழுகின்ற குழல் என்பது நிகழ்காலத்தை குறிக்கும். தாழும் குழல் என்பது எதிர்காலத்தை குறிக்கும். இவ்வாறு இந்த சொல்லில் 3 காலங்களும் மறைந்து வருகின்றது. அடுத்து தாழ்ந்த என்கின்ற அந்த முதல் சொல்லானது வினையை குறிக்கிறது, அதாவது செயலை குறிக்கிறது. அடுத்து இந்த தொடரில் உடையவள் என்கின்ற சொல்லானது ஒன்று வருகின்றது. இந்த சொல்லானது வினைத்தொகைக்கு அல்லாத, சம்பந்தம் அல்லாத சொல் மறைந்து வந்துள்ள காரணத்தினால் இந்த தொடரானது வினைத்தொகைக்கு பின்பு பிறந்த அன்மொழி தொகை ஆகும்.